Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா Jio கம்பெனி Mountain Blue அப்படினு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு கம்பெனில இருந்து வந்திருக்கக்கூடிய work from home job notification தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ வந்து முழுமையா ஸ்கிப் பண்ணாம up to end வரைக்கும் பாருங்க. நீங்க +2 பாஸ் பண்ணிட்டு ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினா கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. ஒரு சூப்பரான opportunity வந்து ரெண்டு கம்பெனி வந்து கொடுக்குறாங்க. ரெண்டு கம்பெனிக்குமே வந்து ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நிறைய நபர்கள் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு டக்குன்னு வந்து ஒரு கம்பெனிக்கு மட்டும் அப்ளை பண்ணி வச்சுட்டு எனக்கு வந்து ரிட்டன் மெயில் வரல, ரிட்டன் கால் வரல, ஹச்ஆர் யாரும் கால் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. தயவுசெய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் வந்து ஒரு 2-3 ஜாப் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்னா அந்த 3 ஜாபுக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் ஏதாச்சும் ஒரு ஜாப் உங்களுக்கு வந்து கிளிக் ஆகும். அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டு ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து உள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெரியரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து பிடிக்க முடியும். அதனால் எந்த ஒரு போஸ்டிங்காக இருந்தாலும் சரி நோட்டிஃபிகேஷனை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஜாப் அதை நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க முடியும். என் சைட்லேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுறது, அதுக்கப்புறம் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுறது எல்லாமே வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான ஜாப் ரோல் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2 ரோலுமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன் வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். உங்களுக்கான கமெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத நம்பல் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிருக்க முடியும். நம்ம சேனலில் இப்போ ரீசெண்டாக போட்டுருக்க ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகிய 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிருக்காங்க டிட்டோ அப்படிங்கிற ஒரு கம்பெனியில். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு நாளுமே நம்ம போடக்கூடிய வீடியோஸில் 1 or 2 பீப்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் மெயில் வந்துட்டு இருக்கு, கால் லெட்டர் எல்லாமே வந்துட்டு இருக்கு. அவங்களுடைய தனித்திறமையை ஒவ்வொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு தான் இருக்கிறாங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து என்றைக்குமே வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க, ஜாப் வந்து சர்ச் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களுக்கான ஒரு ட்ரீம் ஜாப் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அது நம்ம சேனல் மூலிமா கிடைச்சி அப்படின்னா எனக்கும் சந்தோஷம், உங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ கம்பெனிலேருந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. இந்த கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு ஜாப் ரோல் வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா, நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்பர் உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, ஆனால் எனக்கு வந்து அதை பற்றி எந்த ஒரு இதுவுமே கிடையாது, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு வந்து கிடையாது ப்ரோ அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இவங்க வந்து என்ட்ரி லெவல் பர்சனாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணுறாங்க. ஏற்கனவே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட் இவங்க வந்து என்றைக்குமே வந்து வெல்கம் பண்ணுறது கிடையாது. ஏன் வெல்கம் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, ஏற்கனவே வேலை தெரிஞ்ச நபர்கள் வந்து அதிகமாக சேலரி கேட்குறாங்க. பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணிவிட்டு அவங்களுக்கான சேலரி பெர் ஆனம் அவங்களால வந்து இந்த கம்பெனி மூலியமாக 4 லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. பெர் மந்த் சேலரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர் இன்ஜினியர் அப்படிங்கிற ரோல் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் போஸ்டிங் அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ட்ரி லெவலில் இருக்கிறீங்க, இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் படித்து முடிச்சிருக்கீங்க, ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த ஓவர் வியூவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த மவுண்ட் ப்ளூ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் சர்வீஸ் ப்ரொவைடர்னு சொல்கிறாங்க. அதாவது சர்வீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காகவும் ரொம்ப ப்ரீமியமாக வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர்னு சொல்கிறாங்க. அண்ட் லுக்கிங் ஃபார் ஸ்மார்ட் அண்ட் மோட்டிவேட்டட் ப்ரோக்ராமிங் இந்த ஜாயின் ஒர்க் டீம். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்டாகவும் மோட்டிவேட்டடாகவும் ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா டீமில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. அவங்க டீம் கூட நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்னா கேண்டிடேட் மஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜில் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதாவது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கிறது கிடையாது. இந்த ஜாவா ஸ்கிரிப்ட், ஜாவா, பைத்தான், PHP, ரூபி, C or C++, இந்த ஒரு லாங்குவேஜில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் வந்து நல்லா வந்து நான் படிச்சிருக்கேன். ஏன்னா நிறைய நபர் இப்போலாம் வந்து பைத்தான்லாம் படிக்கிறாங்க. யூடியூப்லேயே ஏகப்பட்ட கோர்ஸ் இருக்குது. இவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த கோர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் தான் போய் படிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே ஃப்ரீயாகவே வந்து கிடைக்குது. நான் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய டைமில் நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச கோர்ஸை நான் கண்டிப்பாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதை நான் வந்து பார்த்தது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கல் முறை ரீதியாக நான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸும் நான் வந்து பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால் ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்குது அப்படின்னா அதுக்கு மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா கிடக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு வந்து இதெல்லாம் தெரியாது ப்ரோ அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஜஸ்ட் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போகாமல்
இந்த கோர்ஸை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா 4 லட்சம் நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கிட்டு போயிட்டு ட்ரை பண்ணுங்கள். அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு வேலையை நீங்கள் ஈஸியாகவே வாங்கிக்கலாம். சரிங்களா? இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த செலக்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, இந்த கோர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும். செலக்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி த்ரூ வந்து பார்த்தீங்கன்னா 12லேருந்து 13 வாரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா? 12லேருந்து ஒரு 6 மந்த் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் இருக்கும். அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் வந்து நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த ரூலில் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்போம் அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? ஆஃபர் பண்ணி உங்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போது அப்படிங்கிறதுனால இந்த சாஃப்ட்வேர் டெவலப்பர்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி. ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி, இந்த சாஃப்ட்வேர் கம்பெனிக்கெலாம் ஸ்டாஃப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட் பீப்புள் தான் வந்து இதெல்லாம் இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் படிப்பாங்க. அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தை நம்ம வந்து இப்போவே ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஃபியூச்சரில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே செட்டில் ஆக முடியும், சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போக முடியும். சரிங்களா? அதனால் அது கவனமாக பார்த்துக்கோங்க. ரெஸ்பான்சிபிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஒர்க் இந்த டீம் டு டெவலப், அதாவது டீம் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பரில் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. டெவலப் பண்ண போகிறீங்க, அதை டெஸ்ட் பண்ண போகிறீங்க, கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. ஏதாவது பக் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிசால்வ் பண்ண போகிறீங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெஸ்டிங்க்கு வந்து அனுப்பி நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. ரைட் டாக்குமெண்டேஷன் ஃபார் த சாஃப்ட்வேர் அண்ட் ஏபிஐ டூல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டாக்குமெண்டேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும் அப்படிங்கிறலாம் சொல்லியிருக்காங்க. இது ஆல் ஓவர் எல்லாமே வந்து அவங்க கம்பெனியை வந்து உங்களுக்கு வந்து சொல்லிடுவாங்க. சரிங்களா? இப்படி தான் பண்ணணும், இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படிங்கிற சொல்லிடுவாங்க. அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கலாம். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி இந்த ஜாவா ஸ்கிரிப்ட், ஜாவா, பிஹெச்பி ஆர் பைத்தான் இது ரிலேட்டட் ஏதாச்சும் ஒரு கோர்ஸஸ் நீங்கள் ப்ரோக்ராமிங் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். குட் அனலிட்டிக்கல் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், அதாவது நல்ல ஒரு அனலைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஸ்கில்ஸ் இருக்கணும். ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் மோட்டிவேஷனல் ஸ்கில்ஸ் உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பாங்க, அது கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. எக்ஸ்டெண்ட் வெர்பல் அண்ட் ரைட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ப்ரோ என்னென்னமோ சொல்கிறீங்க, எல்லாமே இருக்கணும்னு சொல்கிறீங்க, ஏன்னா எங்ககிட்ட அது வந்து கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதை இப்போவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கில்லை நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். சரிங்களா? பெனிஃபிட்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு பெனிஃபிட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் லஞ்ச் பேடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வித் ஹை ஃப்ளையிங் கெரியன் டெக்னாலஜி அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஒரு டைரக்ட் வந்து இன்ஜினியரிங் லேர்னிங் அண்ட் டெக்னாலஜி ஸ்டார்ட் அப் இன் இந்தியா அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த ரெண்டு ஒரு பெனிஃபிட்ஸுமே உங்களுக்கு வந்து எல்லா ஒரு ஸ்டாஃப்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேண்டப்பட்ட ஒரு வரவேற்கப்பட்ட ஒரு பெனிஃபிட்ஸாக இருக்கும். மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல அப்ளை வித் கூகுள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கிற முடியும். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம இந்தியாவில் நம்ம எல்லாருக்குமே ஒரு ஃபேமஸாக இருக்கக்கூடிய டெலிகாம் கம்பெனிலேயே டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி ஜியோ. கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஜியோ கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன். இப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜியோ சிம் வச்சிருப்பீங்க. ஜியோ சிம் வச்சிருக்கும் போது வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணவே ரொம்ப நாள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கால் வரும். யாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் வந்து கால் பண்ணுவாங்க. நான் ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா விசாரித்தேன், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க, இந்த மாதிரி நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வந்து ஒர்க் பண்ணுறேன், இந்த மாதிரி எனக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணாத லிஸ்ட்டு பூரா எனக்கு வந்து டேட்டா வந்து எனக்கு வந்து கொடுத்துருவாங்க, அதை நான் வீட்டில் இருந்துட்டு கால் பண்ணி அவங்களுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ண சொல்வேன், இதுதான் என்னுடைய ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொன்னாங்க. அந்த மாதிரி ஒர்க்கு உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து கிடைக்க போகுது. வீட்டில் இருந்துக்கிட்டே யாரெல்லாமே ஜியோவில் வந்து ரீசார்ஜ் பண்ணாமல் வச்சுருக்காங்களோ, மினிமம் 3 to 6 மந்த் ரீசார்ஜ் பண்ணாமல் வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மேனுவலாகவே கான்டாக்ட் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு தெரியாது இல்லையா, ஏன்னா அவங்க வந்து சிம் அப்படியே வச்சுருக்காங்களா, இல்லை வந்து ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறத அவங்க ஃபைன் பண்ணுறதுக்காக மேனுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் அதுக்குன்னு தனியாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஸ்டாஃப்க்குன்னு ஆள் போட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுடைய ஜியோ கெரியர் வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ரெண்டு போஸ்டிங்கான லிங்க்குமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல ஜாப்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங் ஜாப் அப்படிங்கிற நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி ஜியோ ஸ்மார்ட் சேல்ஸ் ட்ரைனிங் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரீலான்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அசோசியேட்டில் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கஸ்டமர் சர்வீஸில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஐடி அண்ட் சிஸ்டமில் கொடுத்துருக்காங்க. ஹெச்ஆர்எல் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எதில் எக்ஸ்பர்ட்டடாக இருக்கிறீங்க, இதில் எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிக்கலாம். பட் நம்ம வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வந்து இருக்கும்போது இந்த இடத்துல ஃப்ரீலான்சர் அப்படிங்கிற நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, எனக்கு வந்து அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்கம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரெண்டாவது நீங்கள் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பசங்க உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கோ ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ அனுப்பிச்சு வச்சுட்டு நீங்கள் வீட்டில் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கிறீங்க, வீட்டில் வந்து சீரியல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒர்க்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம்.
ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து ஜியோ அப்படிங்கிற கம்பெனி வந்து கொடுக்குறாங்க. இதில் என்ன ஃப்ரீலான்சிங் அப்படிங்கிற பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு, ஹோம் மேக்கரு, ஃபீல்ட் ஸ்டாஃப் இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸு இந்த பேக்ரவுண்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதில் பேசிக்காக எல்லா கம்பெனியுமே கேட்குற மாதிரி லோக்கல் லாங்குவேஜ் நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா தமிழ் மட்டும் மஸ்ட்டாக தெரிஞ்சிருந்தாலே போதும். இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி கிடையாது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, அண்டர்ஸ்டாண்டிங் டெமோகிராஃபிங் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறேன். இந்த இடத்துல ஜியோ கஸ்டமர் அசோசியேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாப் ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃப்ரீலான்சர் அப்படிங்கிற ரோல் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து தமிழ்நாடு, சென்னை, சவுத்தில் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா லொக்கேஷன்லுமே வந்து ஜாப் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அப்படியே அன்லிமிட்டடாக போயிட்டே இருக்குது. அவ்வளோ பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து இருக்குது. 778 பேஜஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாடுல வந்து இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் ஜாப் வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஜாப்பை பற்றி ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இதுக்கு வந்து லேப்டாப் வந்து கம்பல்சரி கிடையாது. ஏன்னா இது வந்து நீங்கள் ஃபோன் மூலியமாக தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. உங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஒரு சிம் கார்டு வந்து கொடுத்துருவாங்க, ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த சிம் கார்டுக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா நெட் கனெக்ஷனும் ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் கால்ஸும் உங்களுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போது அது உங்களுக்கு வந்து ஃப்ரீ. உங்களுக்கு வந்து சேலரியும் கொடுத்து ஒரு சிம் கார்டையும் ஃப்ரீயாகவும் கொடுத்து ஒர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். ஒரு தாராளமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஜியோ கஸ்டமர்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பார்த்தீங்கன்னா அபவுட் ஜியோ ரீசார்ஜ், அதாவது ஓல்டு எக்ஸிட்டிங் கஸ்டமராக இருந்தாலும் சரி, புதுசாக ஜியோ கஸ்டமராக இருக்காங்க அப்படின்னாலும் சரி, அவங்ககிட்ட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண போனீங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. செல் நியூ ஜியோ கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஏதாச்சும் பீப்புள் இருக்காங்க அப்படின்னா நியூ கனெக்ஷன் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி எங்கள் கம்பெனியில் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது, இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, இவ்வளோ ஆஃபர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மந்த்தும் வந்து கொடுத்துட்ருக்காங்க, நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அப்படிங்கிறத சொல்ல போனீங்க. உங்கள் மூலியமாக அவங்க வாங்கினாங்கன்னா உங்களுக்கு வந்து இன்சென்டிவ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எஜுகேஷன் வந்து பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 10th +2 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டிகிரியை நீங்கள் வந்து காமிக்க வேண்டாம். ஏன்னா டிகிரி படித்தவங்களுக்கு வந்து வேலை வந்து கொடுக்கறது கிடையாது. யாரெல்லாமே அந்த மிடில் லெவலில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ மைண்ட் பண்ணி கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். ஜியோ எந்த ஒரு மைண்ட் தாட்டில் இந்தியாவுக்குள்ள வந்தாங்க, இப்போ எப்படி டாப்பில் வந்து இருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாருமே தெரியும். அப்படிங்கிறதுனால அந்த சின்ன என்ட்ரி லெவலில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து வேலையை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 10th 12th படித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து முன்னுரிமை வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் மேபி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்க டிகிரி படிச்சிருக்கீங்க, டிப்ளமோ, அதுக்கு மேலே இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த படிச்சிருக்கேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இந்த இடத்துல காட்ட வேண்டாம். அது எல்லாமே கட் பண்ணிட்டு ரெஸ்யூம் வந்து 10th 12th மட்டும் போட்டு அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேலை வந்து கிடைக்கும். இது வந்து ஒரு தனிப்பட்ட ட்ரிக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷர்ஸ் தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவையில்லை. ஸ்கில்ஸை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் நாலேஜ் ஆஃப் ரீடிங் அண்ட் ரைட்டிங். இப்போ தமிழில் நம்ம அப்ளை பண்ணும்போது தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பேச தெரியணும், நல்லா எழுத தெரியணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸ்மார்ட் ஃபோன் யூசேஜ் உங்களுக்கு வந்து பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸ்பீக்கிங் லோக்கல் லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும். சேல்ஸ் அண்ட் கஸ்டமர் ஹேண்ட்லிங் ஸ்கில்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து தெரிஞ்சிருக்கணும். என்னது சேல்ஸ் அண்ட் கஸ்டமர் ஹேண்ட்லிங் ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து நல்ல ஒரு சேல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட்லிங் இருக்கணும். கஸ்டமர் கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு யூனிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கிட்ட வந்து இருக்கணும். ஏன்னா சும்மா எடுத்தோடனே கஸ்டமர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ரிஜெக்ட் பண்ணலீங்க அப்படின்னா நம்ம வந்து கேட்ட முடியாது. கஸ்டமர் கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற சொல்லிட்டு ஒரு இதை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பேசிக் ட்ரைனிங் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? கோல் அண்ட் ரிசல்ட் ஓரியன்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாமே உங்களுக்கு வந்து ஓகே அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கீழே வாங்க. இந்த இடத்துல அப்ளை நவுன்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் இந்த இடத்துல உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் உள்ளே போய்க்கலாம். இல்லை நான் வந்து ஜியோ கரியருக்கு புதுசாக ஒரு கேண்டிடேட்டாக உள்ளே வரேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நியூ யூசர் அப்படிங்கிற கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் நண்பா. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.